ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அலமேலு பாட்டி மேலே வந்து கருப்புசாமி வந்து பாரதிக்கு வரம் கொடுக்குறாங்க. இங்கே பாரு, உன் வாழ்க்கை இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்குன்னு நீ நினைக்காத. உனக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆதி தான் உன் புருஷன், அதை மாற்றவே முடியாத. அவனுக்கு பாரதிங்கிற ஒருத்தி மட்டும்தான் பொண்டாட்டி. அதை வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, உன்கிட்ட திரும்பி வரப்போகிற காலம் கூடிய விரைவில் இருக்குது அப்படின்னு ஒரேடியாக குறி சொல்கிறத பார்த்தோன்னா செம மாதம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாரதி வந்து ஆதி கொடுத்த பணம் எல்லாத்தையும் வந்து கீழே போட்டுட்டு அவங்க எங்கே போகிறதுனே தெரியாமல் மனசு உடஞ்சு போய் அப்படியே ரோட்டில் வந்து தமிழை அழைச்சிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து அலமேலு பாட்டி வராங்க. வந்தோடனே என்ன ஆச்சு, எதுக்காக பாரதி நீ மாட்டுக்கும் வந்து இப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கேன், நான் கூப்பிட்றது கூட கவனிக்காமல் அப்படிங்கிறப்ப, இல்லை எனக்கு இப்போ தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து இந்த பக்கம் பாரதியை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே பாரு பாரதி, சில விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம கைமீறி வந்து நடக்க தான் செய்யும். ஆனால் அப்படி இருந்தும் நீ வந்து நிதானத்தை வந்து விட்டுறக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாரு. இதுக்கப்புறம் என்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? தமிழுக்கு வந்து அப்பாவாக வந்து ஆதியை எவ்வளோ தூரம் வந்து பிடிச்சிருந்துச்சி, எங்கள் 2 பேரும் வேண்டாம், எங்கள் ஞாபகமே இருக்கக்கூடாதுன்ட்டு ஆதி இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு வந்து போயிருக்காருன்னா அப்போ அந்த அளவுக்கு என் மேலே வந்து வெறுப்பு அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சொல்கிறாங்க லக்ஷ்மிமா, நீ அவசரப்பட்டு வந்து நம்பாத எதையும், கொஞ்சம் இதுக்கப்புறம் இனிமேல் நம்புறதுக்கு என்ன நம்பாததுக்கு என்னையும் தமிழையும் மறந்ததுக்கப்புறம் நான் எப்படி வந்து வாழ போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பாரதி வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ அவசரப்பட்டு முடிவு பண்ணாத பாரதி, உனக்கு நல்லாவே தெரியும் ஆதி வந்து நீ எவ்வளோ தான் கோவப்பட்டு வெறுத்து ஒதுக்குனாலும் உன் பின்னாடியே வந்து அவ்வளோ தூரம் அன்பு பாசத்தோடு வந்து உன்னை வந்து மனசை மாற்றுறதுக்காக அத்தனை மாதம் வந்து எங்கள் ஊரில் வந்து கஷ்டப்பட்டான்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்க ஆதி இப்படி ஒரு விஷயம் வந்து முடிவு எடுத்திருக்கானா என்ன காரணமாக இருக்கும்? அவங்க அம்மா தான் வந்து அவங்க அம்மாவை ரொம்ப வந்து மனசார வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் ஒன்றால் நடந்ததுங்கிறது தான் ஆதியால் ஏற்றுக்க முடியல. அதை ஏற்றுக்கிட்டு ஒன்றை கஷ்டப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிச்சயமாக ஆதி வந்து உன்னை மறந்துருப்பான், தவிர மற்றபடி எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் 1000 என்ன விஷயம் சொல்லலாம், என்ன வேணும்னா 4 அடி கூட அடிச்சிருக்கலாம். இப்போ கூட வந்து பாருங்களேன், இப்போ கண்ணன் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நானும் தமிழும் வந்து வேறு ஏதாவது அதிரடியாக ஒரு முடிவு தான் எடுத்துருக்கணும், எங்களுக்கு வேறு என்ன செய்கிறது, என்ன பேசுகிற பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டி வந்து அலமையில் சத்தம் போடுறாங்க. உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா இல்லையா, உனக்கு சாரதாமா தான் வந்து மகளாக பிறப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா இல்லையா கருப்புசாமி? அப்படி இருக்கும்போது நீ மாட்டுக்கும் வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? கொஞ்சம் பொறுமையாக இரு, சாமிக்கிட்ட வந்து படையல் போட்டு குறி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் ஊருக்கே கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதி தமிழை அழைச்சிட்டு போகலான்னு சொல்கிறப்ப, சொல்கிறத கேட்குறியா இல்லையா, இவ்வளோ தூரம் செஞ்சுட்ட, சாமி உனக்கு வந்து வழி சொல்லாமையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காலையில் எல்லோரும் வந்து குளித்தோடனே வந்து சாமிக்கிட்ட வந்து மனசார சாப்பாடு வந்து பாரதியை வந்து படையல் வைக்கிற மாதிரி வச்சு சாப்பாடெல்லாம் வந்து மனசார வந்து வச்சுட்டு வேண்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பாரதி வந்து நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தேன், நான் வந்து வாசு விட்டு பிரிஞ்சிருக்கிறதே என்னால் தாங்க முடியல, அப்படி இருந்தும் எனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்துட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்து என்னை வந்து எனக்கும் சரி தமிழுக்கும் சரி இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே, எதுக்காக நாங்கள் அப்படி என்ன பாவம் செஞ்சோம், யாரோ செஞ்ச சூழ்ச்சியை நம்பி நான் வந்து இப்படி வந்து அவங்கள ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்காக என்னை வந்து ஆதிக்கிட்டேருந்து பிரிச்சுட்டு இது நியாயமா அப்படின்னு வந்து மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் டக்குன்னு வந்து இங்கே அலமேலு பாட்டி மேலே வந்து கருப்புசாமி வந்து இறங்குறாங்க. இங்கே பாரு, என்ன இவ்வளோ கலங்குற அளவுக்கு உனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் நடந்துடல, நீ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்க, உன் புருஷன் வந்து உன்னை விட்டுட்டு உன் கழுத்தில் கட்டின தாலியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறதும் கிடையாது இந்த ஜென்மத்தில், அவன் மனசில் எப்போவுமே நீ தான் இருப்ப, இப்போதைக்கு வேணால் வந்து கால சூழல் உங்களை வேணால் பிரித்து வச்சுருக்கலாம், ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க, எங்கே போனாலும் செவுத்தில் அடித்த பந்து மாதிரி அவன் உங்ககிட்டயே வந்து திரும்பி வருவான், அதுதான் விதி, அதை யாராலையும் மாற்ற முடியாது, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறப்ப, இப்போ தான் வெளிநாடு போகிறதான்னு தமிழ் பாப்பா வந்து சொன்னோன்னே, கவலைப்படாத, உன் அப்பா உன்னை தேடி வந்து உன் மூலமாக தான் திரும்ப வருவான் உனக்கு அப்படின்னு, நீ எப்படி உன் மேலே பழையபடி பாசத்தோடு இருந்தானோ அதே மாதிரியே உங்கள் 2 பேரை வந்து உள்ளங்கையில் வச்சு தாங்குவான், அது வந்து நிச்சயம் நடக்கும், அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும், தவிர நீங்கள் வந்து அவசரப்படாமல் நிதானமாக இருங்க, 1000 பிரச்சனை நடந்தாலும் நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அலமேலு பாட்டி வந்து அப்படியே சாமி மலையேறிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க,
நான் கூட வந்து ஊரை விட்டு போகணும்னு தான் நினச்சேன் பாரதி, நீ எடுத்த முடிவு சரின்னு தான் நினச்சேன். ஆனால் சாமி சொன்னதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம புத்திசாலித்தனமாக வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆதி எங்கே வெளிநாடு போகிறான்னு தானே நீ வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, உன்னை மறந்துட்டு. அதான் சாமி கருப்புசாமி சொல்லிடுச்சுல, இப்போ என்னத்துக்கு நீ வந்து கவலைப்படுற, எங்கே போனாலும் உன்னை தேடி வந்து பந்தம் திரும்ப வந்தே தீரும் அப்படின்ட்டாங்க. ஆதிக்கு வந்து கல்யாணம் ஆனது வேணால் மறந்துருக்கலாம், இனிமே வந்து நடக்க போகிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சாமி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நீ வந்து மேற்கொண்டு வந்து பணத்தை போட்டு வருத்தப்பட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக வந்து சொன்னோன்னே, அதே சமயம் இந்த பக்கம் ஆதி வந்து கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு நிஷா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன நீ டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டியா இல்லையா, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, இதுக்கப்புறமும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கு வந்து சுத்தமாக சரியாக வராது. ஆல்ரெடி வந்து என் மாமா கூட வந்து இந்த மாதிரி வந்து நாடகம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த ஊரை விட்டு நான் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கணும், எனக்கு பழசாக தெரிஞ்சிருக்க ஆள் யாரையுமே நான் பார்க்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த ஒரு உதவி மட்டும் செய்ய அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் டிக்கெட்லாம் எல்லாமே ஆதிக்கு எடுத்துகிட்டு வந்து நிஷா வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்து இந்த பக்கம் டாலரை பிடிக்கிறாங்க. அதோட முடியுது அதிரடியாக.